கதை இதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, எந்தன் கதை இதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா. காதல் நிலை இதானா, கலையும் மண் வீடுதானா, கலையும் மண் வீடுதானா, காதல் நிலை இதானா, கலையும் மண் வீடுதானா, கலையும் மண் வீடுதானா, கனவோ என் ஆசையெல்லாம் உன்னையே நான் காணுவேனா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, எந்தன் கதை இதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா. கொடியோட மரமும் இணைந்தே புலவும் நாளே வராத, புலவும் நாளே வராத, கொடியோட மரமும் இணைந்தே புலவும் நாளே வராத, புலவும் நாளே வராத, பிடியாத இதயவானில் பிடி வெள்ளி தோன்றிடாத, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, எந்தன் கதை இதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா, இருள் சூழ்ந்த வாழ்வுதானா. பாலைவனச் சோலையிலே சிங்கார பண்பாடி சிறகடித்து பறந்து கொண்டிருக்க வேண்டிய வானம்பாடி இன்று சிறைக்கூண்டிலே சோகத்தோடு வாடுகிறது. ஜரீனா, இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. என் அன்பை ஆமோதிப்பதாக நீ ஒரு முறை தலை அசைத்தால் போதும், ஒரே ஒரு முறை இந்த உலகத்தையே ஒரு ஒய்யார மாளிகையாக உனக்கு காட்டித் தருகிறேன். கவரிமானிடமா நீ முடிய கேட்கிறாய்? உனக்கு மூளை இல்லை? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்ற முதுமொழியை தெரிந்துதான் வந்திருக்கிறேன். பைத்தியக்காரன், தானாக பழுக்காது தடி கொண்டு அடித்தாலும் கனியாது என்ற தத்துவமே உனக்கு தெரியவில்லை. வானமே இடிந்தாலும் வையகமே வெடித்தாலும் தன் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் ஒரு கற்புடைய பெண்ணுக்கு. கொக்கரிக்காரே கோழி குஞ்சே, நீ சிக்கி இருப்பது என் சொந்த இடம். நான் நினைத்தால் உன்னை எதையுமே செய்ய முடியும். அதுதான் நடக்காது. வீரத்தின் எல்லையிலே வேங்கை போல் நடமாடும் என் வெற்றி வீரன் உள்ள வரையில் உனது திட்டங்கள் எதுவுமே பலிக்காது. என்ன, அந்த திருட்டு பயலை நீ இன்னுமா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவனை இனிமேல் நீ உயிரோடு பார்க்க முடியாது. ஏன் முடியாது? என்னை கைது செய்து விட்டோம் என்று இருமாப்பிலா இப்படி பேசுகிறாய். அவர் மட்டும் அன்று இருந்திருந்தால் உங்கள் கூட்டத்தையே நெசுக்கியிருப்பார். ஏன் இப்பொழுதும் என்ன கெட்டுவிட்டது? மத யானை போன்ற என் மணாளனது உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் உள்ள வரையில் என்னை அவர் மீட்காமல் இருக்க மாட்டார். உங்களையும் பழி வாங்காமல் விடவே மாட்டார். பைத்தியக்காரி, உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு தெரியும் ஒருவனையா இன்னும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? அவன் ஆபத்தில்லாமலோ பகிரங்கமாகவோ நடமாட முடியாத ஒரு கொள்ளைக்காரன். யார் கொள்ளைக்காரன்? மன்னன் என்ற பெயரிலே மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிடும் நீங்களா அல்லது அவரா? இனியும் அவகாசம் தருகிறேன், நன்றாக யோசித்து சொல். எனக்கு ஒரு பிரமாதமான யோசனை தோணிருக்கு. ஒண்ணுமில்ல, இந்த அரண்மனையில எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தி இருக்கான். தெரிஞ்சவன் இருக்கான். அவன் கிட்ட போய் மெதுவா இவங்களை எங்க கைதியா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறம் நம்ம விடுவிச்சிருவோமே. ஒக்குதல வெண்ணெய் வச்சு வச்சு அது உருகி அதுல கண்ணில் விழுந்து அதுக்கு பிறகு அதை பிடிப்போம். என்ன ஓ யோசனை தேவையில்லை, நானே போய் அவங்களை விடுவிச்சு வந்துடுறேன். ஓஹோ, அப்படின்னா என் உதவி உனக்கு தேவையில்லையா? தேவையில்லை. சரி, நீயும் போ, நானும் போறேன். யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ பாப்போமே. என்ன பாப்போம்? என்ன நீ என்ன அவ்வளவு வருக வருக, சீனத்து ராஜ பிரதிநிதியே வருக. எதிர்பாராமல் வந்துவிட்ட உமக்கு
எதிர்பார்க்க வேண்டிய வரவேற்பை உடனே அளிக்க முடியாவிட்டாலும் எமது உளம் கனிந்த அன்பு உமக்கு எப்போதுமே உண்டு. உமது வருகையால் நம்மிரு தேசங்களும் பலனடையும் என உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாருங்கள். பிரதிநிதி அவர்களே, நீங்கள் வந்த விஷயத்தை பற்றி நாளை பேசிக் கொள்ளலாம். இன்று சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பவே கவனிச்சுட்டேனே. எப்போ அது இருக்கட்டும். இப்ப எதுக்காக இந்த மாதிரி வந்திருக்கிறேன்? விஷயம் இல்லாமையா வருவேன்? அப்படியே ஒன்னா. ஆமா, இங்க எல்லாமே மாறி போயிருக்கு தெரியுமா? அதனால ஜாக்கிரதையா நடந்துக்க. என்ன விஷயம்? தேடிக்கொண்டிருந்த சஞ்சீவி காலில் தடுக்கியது போல் நான் தேடிக்கொண்டிருந்த நீங்கள் தானாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. பயப்பட வேண்டாம், இதுவும் உங்கள் நம்பிக்கை. எதை பற்றியும் நான் கவலைப்படுவதே கிடையாது. நல்ல குணம், உயர்ந்த பண்பு. என்னை உமக்கு அடிமையாக்கியதும் இந்த பண்புதான். சரி, வாருங்கள். முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிறகு அப்ப இதை நாம அப்படியே கிளப்பிட வேண்டியதுதான். என்ன தண்ணியா மாறி இருக்கே? என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்களேன்.
நீயா? நான் சிலைன்னு நினைச்சேன். நினைப்பேன். ஆளு ஏமாந்தா நீ என்னதான் நினைக்க மாட்டேன். ஆமா, இந்த திருட்டு குச்சி உன்னை விட்டு போகாதோ? சொந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்தா அதுக்கு திருட்டின்னு பேரா? என்னது சொந்த வீடா? ஆமா. இனிமே உன் வீடு வேற என் வீடு வேறையா? எல்லாம் ஒண்ணுதான். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஐயோ, அந்த பாவி வந்து தொலைச்சு வா. நெருப்பிலே நடக்க வேண்டுமா நடக்கிறேன், நீரிலே மூழ்க வேண்டுமா மூழ்கிறேன், ஏன் விண்ணில் பறக்க வேண்டுமானால் கூட பறந்து விடுகிறேன், குகையிலே வாழ்கிறேன், குடிசையிலே வசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் அதுவே போதும். சரிதான், உனக்கு சரியான பைத்தியம் தான். ஆம், அந்த பைத்தியத்திற்கும் நீங்கள் தான் சரியான வைத்தியம். இளவரசி, இன்னொருத்திக்கு நெஞ்சில் இடம் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அபு, நானும் உங்களிடத்தில் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்பதை நீங்களும் உணர வேண்டும். உணர்ந்துதான் பேசுகிறேன். என்னால் உங்களை காதலிக்கவே முடியாது. வயசு அதுவும் புதுசு, அதனால் தயங்குது என் மனசு. ஆனால் அதையும் அந்தர்பல்கி அடிக்கவும் செய்யுது உன் சொகுசு, அடிக்கவும் செய்யுது உன் சொகுசு, அடிக்கவும் செய்யுது உன் சொகுசு. தேடிக்கிட்டு இருந்தோம், தானாவே வந்து மாட்டிக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து இனிமே நீ உயிர் தப்ப முடியாது. வேஷம் போட்டு ஏமாத்தவா பார்த்த? நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது. எங்க அவன் கூட்டாளி? அப்துல்,
பசங்களை அங்கே நிக்கிறீங்களா? போய் பிடிங்கடா, சொல்லுங்க. உம்மீது கொண்டுள்ள அன்பிற்காகத்தான் இதுவரை பொறுத்திருந்தேன். வாழ்த்து கூறுகிறவர்களுக்கு கூட வரவேற்பு கொடுக்காத நான் பாந்தியின் பொருட்டுத்தான் உமது வசிமாரிகளை எல்லாம் தாங்கி நிற்கிறேன். ஆனால் மயிலிடம் போய் இறகுக்கு கெஞ்சுவது மடத்தனம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. மிகவும் நல்லது. இனிமேலாவது புத்திசாலித்தனமாக நடந்து அந்த பழம் புளிக்கும் என்று வந்த வழியே திரும்பி போகும் நரியாகத்தான் நானும் மாறுவேன் என்று நீர் நினைத்து விட்டீர். நண்பரே, கிட்டாராயின் வெட்டன மர என்னும் மட்டிப்போக்கை கட்டித் தழுவ நான் ஒன்று முட்டாளல்ல. எட்டாத கனியாயின் மரத்தை வெட்டியாவது அடைவதே என்னுடன் ஒட்டி பிறந்த குணமாகும். நீ ஒரு கட்டவள் என்பது இதிலிருந்தே தெரியவில்லையா? இல்லை, வளைந்து கொடுக்காத இரும்பை தீயிலிட்டுத்தான் வளைக்க வேண்டும். கல்தூண் வளைந்து கொடுக்காது. வளையாவிட்டால் உடைக்கவாவது செய்வேன். உடைந்தால் ஒன்றுக்குமே உதவாது. கவலை இல்லை, எனக்கு உதவாத பொருள் எப்படி போனால் தான் என்ன? மாறு வேஷத்தில் வந்து மாட்டிக்கொண்ட மகாமேதையே, இப்பொழுது நீர் என் கைப்பொம்மை. இந்த சமயத்தில் நான் உம்மை காட்டிக் கொடுத்தால் காட்டு விலங்குகளுக்கு வேட்டை பொருளாவே. இதை உமது நன்மைக்காக சொல்கிறேன். ஆயினும் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்திற்காக மீண்டும் அவகாசம் தருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் உமது முடிவை பற்றி நீரே முடிவு செய்து கொள்ளும். ஞாபகம் இருக்கட்டும். நீயா? ஆம், நானேதான். என்னை ஏமாற்ற உன்னால் முடியாது. கடைசி முறையாக கேட்கிறேன், என்னை மணந்து கொள்கிறாயா இல்லை மரணத்தை விரும்புகிறாயா? உன்னை போன்ற ஒருத்தை மணந்து கொள்வதை விட மரணம் எவ்வளவோ மேலானது. நான் பழியின் எல்லைக்கே வந்து விட்டேன். எனக்கு பயன்படாவிட்டால் உன்னை ஒழித்தே தீருவேன். நீ அழிந்து விடாது பைத்தியக்காரி. நில். இந்த நாடு எனக்குரியது. ஆனால் நன்றி கட்ட மனித மிருகங்கள் கூட
சில சமயம் பச்சோந்திகளாக மாறி விடுகின்றன. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான பைத்தியம். பைத்தியமா? நானா? நாட்டின் பாதுஷாவிற்கா இந்த பட்டம்? என் வாழ்வையை பாழாக்கிவிட்ட பாதகா, என்னையும் சிறையில் அடைத்து பொதுமக்களின் கண்களையே மூடிவிட்ட நீதியின் கண்களை மறைத்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, நீதான் பைத்தியம், நீதான் புத்தி கெட்டவன், நீதான் ஏமாளி. பெரியவரே, இப்படி வாருங்கள். யாரு? என்ன வேண்டும்? ஆமா, நீங்கள் தான் இந்த நாட்டு பாதுஷாவா? ஆமா. ஆசை மனைவியையும் அருமை குழந்தையையும் பறிகொடுத்து விட்டு வஜீரின் கைதியாக சிறையிலே வாடும் பாதுஷா, புரிகிறதா? நில்லுங்கள் அரசே, என்னை நம்புங்கள். நானும் இந்த அமைச்சருக்கு விரோதிதான். நான் எப்படியாவது உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குரலை நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். இழந்துவிட்ட எதையும் நான் திரும்பவும் அடைவது போல் என் இதயமே விம்முகிறது. எனது விடுதலை முக்கியமல்ல, முதலில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். அதையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு. அது உன்னால் முடியாது. ஏன்? அந்த விஞ்ஞானி அப்துல்லா ஒருவனால் தான் முடியும். விஞ்ஞானி அப்துல்லாவா? யார் அந்த அப்துல்லா? அவன் எனக்கு ஆப்த நண்பன். அவனுக்குத்தான் இங்குள்ள ரகசியங்கள் யாவும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார்? கடைசி முறையாக கேட்கிறேன். கருப்பு தவற மாட்டேன், கண்ணியத்தை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் கூச்சலிடும் கருத்தற்றவளே, அதோப்பா. ஐயோ ஜரீனா, 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 உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் உன் கண்ணதரிலேயே உயிர் கூச்சலாடுவதை கண்டுவிட்டார். உனக்காக வாழ்ந்த அந்த காதலன் வேண்டுமா, அல்லது ஒன்றுக்குமே உதவாத உன் கற்புத்தான் வேண்டுமா? சோகத்தை விரும்புகிறாயா அல்லது சோகத்தை தான் வரவேற்கிறாயா? சொல். வாக்களித்தான் இந்த உலகமே உன் காலடியில் உள்ளும். இல்லாவிட்டால் அந்த அயோக்கியனை தலைதான் உள்ளும். ஐயோ அடிக்காதே, அடிக்காதே. நான் என்ன தீமை செய்தேன்? ஒன்று மரியாதை என்னையா நீ இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும்? உனக்கு மனித உள்ளமே கிடையாதா? பைத்தியக்காரி, மனித உள்ளம் இருப்பதனால் தானே உன்னை என்னால் மறக்கவே முடியவில்லை. ஆகட்டும். ஐயோ அடிக்காதே, அடிக்காதே. சம்மதித்து விடு ஜரீனா, சம்மதித்து விடு. ஐயோ என்ன அநியாயம் இது? என்ன அபுவா இப்படி பேசுவது? பெண்ணினத்தின் உரிமைக்காக போராடி அவர்களின் மேன்மைக்காகவே உயிர் வாழ்ந்த என் அபுவா தன் மனைவியிடம் இந்த வார்த்தை கூறுவது? ஐயோ, இதை என்னால் நம்ப முடியவில்லை. நம்பினால் மானத்தை இழக்கவும், நம்பாவிட்டால் உயிரை இழக்கவும் நேர்ந்து விட்டது. நடக்கட்டும். இந்த கோர காட்சி இனியும் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. கணவனே சகலமும் என இருந்து வரும் பெண்ணினத்திலே பிறந்த நான், கணவனுக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கும் தாய் குலத்திலே தோன்றிய நான், அந்த இனத்தின் பெருமையை பாழ்படுத்த விரும்பவில்லை. பதியின் சுகத்துக்காகவே வாழ்ந்து வந்த உத்தம பெண்மணிகளே, கொண்டவனது வாழ்வுக்காக உயிரையும் தியாகம் செய்த உலக தாய்மார்களே, உங்களிடமெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். என் கரங்களை பற்றியவரின் உயிருக்காக, அவரது வாழ்வுக்காக என் மானத்தை நான் இழக்க மாட்டேன். மரணத்தை மறப்பது போல் அவமானத்தை அவ்வளவு எளிதில் மறந்து விடாத உலகம். மோசக்காரி, உலகத்துக்காக உன் அன்பு காதலனையா பலி கொடுக்க போகிறாய்? அன்பில் மட்டுமா சிறந்தவர் என் ஆபு? அறிவுக்கே சுடராக விளங்கும் ஆணழகன், ஒழுக்கமே உயர்குலம் என்னும் ஒப்பற்ற உண்மையை பின்பற்றி வரும் கொள்கை வீரர், அடிமையாக பிறந்த எனக்கு வாழ்வளித்த வள்ளல், தன் உயிருக்காக என் மானத்தை ஒரு நாளும் விலை கூறவே மாட்டார். அப்படி நினைப்பாரேயானால் அந்த நேரத்தில் அவர் சுய நினைவை இழந்துதான் இருக்க வேண்டும். அந்த நிலையில் அவரது ஆணைக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயோ ஜரீனா, ஜரீனா, ஜரீனா.
அந்த கதவையும் தாழ் போடு. நான் திரைச்சீலைகளை எடுத்துருக்கேன்.
பயப்படாதேம்மா. அவர் யார்? என் கணவர் என்னோடு வந்தது. என்ன, அவர் உங்க கணவரா? மன்னிக்க வேண்டும். நீங்க என்ன நாட்டில் இளவரசியம்மா? இளவரசியா? இல்லை, நான் சாதாரண அடிமைப்பேன். அடிமைப்பேன்? உங்க நினைக்க நான் மிகவும் வருத்தப்படுறேன். என்னையா அவருக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது. நான் அவரை பார்க்க வேண்டும். அது இப்போது முடியாது. இப்பொழுது முடியாதா? இப்போது நீங்க எப்பொழுதும் எங்குமே பார்க்க முடியாது. ஐயோ, ஆபு. செத்துக் கொண்டிருந்த எனக்கு உயிராக இருந்தீர்கள். அந்த உயிரை இழந்த பிறகு நான் எங்கே போவேன்? ஆபு, எப்படி வாழவே? வருத்தப்படாதே. நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியா? ஐயா, இந்த ஒரு பதிலால் எனக்கு பாதி உயிரை கொடுத்து விட்டீர்கள். இனி அவரை காணவே முழு உயிரையும் தாருங்கள் ஐயா. நான் பிழைத்துக் கொள்கிறேன். நடக்காது. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. என்ன அப்படி என்றால்? பரவாயில்லை ஐயா. காயங்களால் அவர் கோரமாக காட்சி அளித்தாலும், அங்கமிழந்து அருவருப்பாக அவர் தோன்றினாலும் பரவாயில்லை. எனக்கு வேண்டுவது அழகன், என் அன்பு கணவரின் ஆசை திருமுகம் ஒன்றே போதும். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் கணவன் என்று கருதுபவர், இந்நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்திற்குரியவர். அந்த வகையில் நீ ஒரு அடிமை. அவருக்கு மனைவியாவது கொஞ்சம் கூட பொருந்தார். இதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம்! முறைப்படி மணந்து கொண்ட எனது உரிமைக்கு மறுப்பு தருகிறீர்கள். ஆமாம், அந்த முறைதான் முறையற்றது என்று மீண்டும் சொல்லுகிறேன். அது எப்படி உம்மால் கூற முடியும்? இதுவரையில் அவரோடு இணை பிரியாது வாழ்ந்து வந்து என்ன எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? இது நீதிக்கே பொருந்தானது. இல்லை, மண்ணில் கிடந்த மாணிக்கத்தின் மீது ஒட்டிக்கொண்ட தூசியை துடைப்பது குற்றமாகாது. இருக்கலாம். வாதத்திலே வேண்டுமானால் நீங்கள் என்னை வெற்றி கண்டுவிடலாம். ஆனால் சட்டத்திற்கெல்லாம் எட்டாத வழி, இனம் புரியாத ஒரு பாசத்தால் எங்கள் இருவர் நெஞ்சமும் கட்டப்பட்டிருப்பதை மட்டும் யாராலுமே பிரிக்க முடியாது.
இவர்தான் உங்கள் குமாரர். இதோ பாருங்க. சரினா வாங்க. முடிசூட்டு விழாவுக்கு நேரமாகிறது என்பது உனக்கு தெரியாது. உனது பகற்கனவை மறந்துவிட்டு அலங்காரத்தை கவனி. அபு காத்துக் கொண்டிருப்பான். எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடும் புத்தி கெட்டவள். இளவரசி, பெற்றெடுத்த பொன்னாடு போச்சு. குற்ற உங்கள் துணைவரோடு மகுடம் ஏற்று நீடோடி வாழுங்கள். அதே நேரத்தில் ஒரே வேண்டும். என்ன வேண்டும்? ஏதாவது பொருள் வேண்டுமா? அன்று மட்டும் நீ சம்மதித்திருந்தால் உனது அந்தஸ்தையே உயர்த்தி இருப்பேன். இனி எப்பொழுதும் நீ எனக்கு அடி. உங்கள் இருவருக்கும் அடிமையாக இருப்பதையே நானும் வேண்டுகிறேன். அதனால் தான் எனது ஆசையை வெளியிடுகிறேன். அபு ஒரு கொள்கை வீரர், குழந்தை உள்ளம் படைத்தவர். மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற அவரது லட்சியம் நிறைவேற முதலில் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும். அவரது மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்கள். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுவதாம். ராமா, அன்பிற்குரிய பொதுமக்களே, பரம்பரை உரிமையால் வரும் தீமைகளை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கும் எனது மைந்தன் அபுவை உங்கள் விருப்பப்படி மக்கள் தலைவனாக்குகிறேன். இனி எதிர்காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவன்தான் இந்நாட்டின் தலைவன். நன்றி பெரியவர்களே, நன்றி. என்னை மக்களாட்சியின் தலைவனாக ஆக்கிவிட்டீர்கள். ஆனால் மக்களாட்சிக்காக போராடியவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்க வேண்டியவர்கள். உடனே உள்ளே வர அனுமதியுங்கள். பெற்றவங்களை பட்டினி போட்டுட்டு மற்றவங்களுக்காக சத்திரம் கட்டுறாங்களே, அவங்க மாதிரி இல்லாம எங்களால பதிவுக்கு வந்த நீ எங்களை மறக்காம இருக்கியே. நீ நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும். அபு, நமது வழக்கப்படி இளவரசி உனது வாழ்க்கை துணைவியாக இளவரசி, என் வாழ்க்கை துணைவியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வந்திருக்கிறேன். மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நான் மக்களிலே ஒருத்தியாக ஜரீனாவை என் வாழ்க்கை துணைவியாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன்.